ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடிக்கடி வீட்டில் செய்கிற டிஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு இம்ப்ரூவைசேஷன் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். கொஞ்சம் இதை மாற்றி போடுறது, அதை மாற்றி போடுறதுன்னு சொல்லிட்டு. அப்படி நான் வந்து ஒரு டிஷ்ஷில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரெசிபிஸ் மாற்றி மாற்றி பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸை வச்சு தான். இதே ரெசிபியை நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து ரெக்கார்ட் பண்ண கிடையாது. டேஸ்ட் எப்படி வருமோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால செகண்ட் டைம் மறுபடியும் இந்த வாரம் பண்ணேன். அதே ஸ்டைலில் பண்ணேன். செம சூப்பராக வந்துச்சு. சூப்பர் ஹிட் டிஷ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். நான் ஆக்சுவலாக 2 கிலோ ப்ரான் வாங்கி அதை க்ளீன் பண்ணி வரும்போது நமக்கு 1 கிலோ தான் கிடைக்கும். அந்த 1 கிலோ இறாலுக்கான மெஷர்மெண்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுலேயே ஒரு 3 பல்லாரி வெங்காயம் நீள நிலமா அறுத்தது போட்டுட்டு, கூடவே ஒரு 10-12 பல் பூண்டு, அதுலேயே ஒரு கட்டை விரல் சைஸ் இஞ்சி, இதையெல்லாம் வந்து பொடி பொடியாக அறுத்து சேர்த்துட்டு, வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வந்து ப்ரௌன் கலர்ல ஆக வரைக்கும் வதக்க வேண்டியது கிடையாது. அதுலேயே ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சி பேஸ்ட் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ரான்ஸுக்கு வந்து தாளிச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு அதுலேயே ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக அறுத்தது சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 50% வதங்கினதுக்கு அப்புறம் கூடவே தக்காளி ஒரு 2 எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து பழுத்த தக்காளியா அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் அதுல இந்த அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அதுல ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலா கூட ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மிக்சியை கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்து அதுலயே ஒரு பெரிய டம்ளர் தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் இந்த கிரேவியை கொதிக்க விடலாம். இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். மூடி போட்டு ஒரு 15 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. கிரேவியிலிருந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்படியே கீழே வந்து அப்படியே கிரேவி திக்காகவும் இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து நேற்று சீ ப்ரான்ஸே கிடைச்சிது. அதனால டேஸ்ட் இன்னும் ஒரு படி மேலேயே இருந்துச்சு கிரேவி. ப்ரான்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. ப்ரான்ஸே வந்து நல்லா தண்ணி விட்டு வரும். 10 நிமிஷம் இந்த ப்ரான்ஸை வந்து கிரேவியில் குக் பண்ணால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ திருப்பி விட்டால் போதும். ஃபைனலாக இந்த கிரேவியில் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் தூவிட்டு இறக்கணும்னா சூப்பர்பான ப்ரான்ஸ் கிரேவி ரெடி. சுட சுட சாப்பாட்டுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இறாலை சேர்க்கறதுக்கு முன்னாடி பிளெயின் கிரேவி இருந்துச்சு இல்லையா, அந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் சுமாராக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இறாலை சேர்த்து அதை நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவர் வருமே, அந்த டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காம இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. காரம் வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க.